ஹலோ வணக்கம், இது உங்கள் சேவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நேற்று வந்துட்டு இந்த எபிசோடு முடியும் போது ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கும். ஆனால் நடுவில் ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கும். அது எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் டெய்லியும் ஒரு வீடியோலும் கேட்டேன், நீங்கள் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. நம்மளோட சேனல் ரீச் ஆனதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் தான். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கண்டிப்பாக என்னுடைய நேர்மையான விஷயங்களை என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். சார், இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்துட்டு விஜய் பார்வதியை என்னென்னலாம் கலாய்க்க முடியுமோ அவங்கள வந்து முகத்திரை கிழிக்கிற நினச்சிக்கிட்டு அவரோட முகத்திரை கிழிச்சிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவசரப்பட்டார். கண்டிப்பாக யோசிச்சிருப்பார். என்னென்னா கமருதீன் வந்து ஒரு விஷயத்தை வந்து கையெடுக்கிறாரு. இதை நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா விஜய் பார்வதிக்கிட்ட இப்போ சில ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா சண்டை நடக்குது. அந்த சண்டை நடக்கிறது எப்போ ஒரு உச்சக்கட்ட கோவத்துக்கு போகிறார் அப்படின்னா, விஜய் பார்வதி ஒரே ஒரு வார்த்தை சொல்லும்போது தான். என்ன வார்த்தை அப்படின்னா, இங்கே ஃபுல்லாக சுற்றி கேமரா இருக்கடா, ஒரு சில விஷயங்கள் என்னால் சொல்ல முடியல ஓப்பனா அப்படின்னு சொல்லும்போது இவர் ட்ரிகர் ஆகிட்டு, அப்போ என்ன சொல்ல வர நீ, அப்போ இதை நீ இன்னும் மைண்டுக்குள்ளே வச்சிட்ருக்கியா, அப்போ என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா வந்துட்டு வாக்குமூலம் வாங்குற மாதிரி அரோரா ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுன்னு. அவர் கேட்டிருப்பார். எப்படி அந்த பொண்ணு சொல்ல மாட்டாங்க? ஏன்னா இப்போது நான் வந்துட்டு ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அந்த பொண்ணு என்னை விரும்புது அப்படின்னா, உண்மையாக விரும்புகிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக அவங்களோட விஷயங்களை ஊர் உலகத்துக்கு தெரிகிற மாதிரி சொல்ல மாட்டாங்க, உண்மையாக விரும்புகிறவங்க. ஸோ விஜய் பார்வதி உண்மையாக விரும்புகிற காரணத்தினால ஒரு வாட்டியும் அவங்க சொல்கிற விஷயங்கள் சுற்றி கேமராக்கனால ஒரு சில விஷயங்கள் நல்லா சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை யூஸ் பண்ணி அங்கே வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதனால தான் வந்து அரோரா சொன்ன அடுத்த நிமிஷமாக வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா திட்டிருப்பா, என்னன்னு சொல்லு. அதுக்கப்புறமா வந்து இன்னும்மா புரிஞ்சுக்குமா அப்படின்னு ஒரு லவ் பிட்டை போட்டவொடனே அவங்க சொல்லியிருப்பாங்க, டே ஆமாண்டா நீ எதுவுமே பண்ணலடா, நான் தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன்டா, போதுமா, உனக்கு சந்தோஷமா, ஓகே அப்படின்றப்பார். அது வந்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறாரோ, அவர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி வாயால் வர வச்ச விஷயங்கள். நேற்று எபிசோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போது வெள்ளிக்கிழமை எபிசோடு நைட்டு டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா லாஸ்ட்டாக கோவப்பட்டிருப்பாங்க. அந்த டைம்லேயும் ஒரே வார்த்தை இந்த வார்த்தை விட்டுருப்பாங்க. நல்லா நீங்கள் நோட் பண்ண தெரியும். ஃபஸ்ட்டு சண்டை போட்டிருக்க மாட்டார். கடைசியிலே இங்கே கேமரா சுற்றி இருக்கடா, அதனால் ஒரு சில விஷயங்கள் என்னால் பேச முடியல. அந்த பேட் டச்சுன்னு ஒன்று வருது பார்த்தீங்கன்னா, அது முதல் பேட் டச்சே கிடையாது, அவன் ஒரு வேலை பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அன்வான்ட் டச்சு, சரிங்களா? அதை வந்து பேட் டச்சுன்னு ஒரு போர்ட்ரே ஒன்று போயிட்டுருக்கு தனியாக. ஸோ அங்கேயும் வந்துட்டு எப்போ அவர் வந்து புஷ்ஷுன்னு சுருன்னு கோவம் ஏறி இருக்குன்னா, அங்கேயும் வந்துட்டு இங்கே கேமரா இருக்குன்னு ஒரு சில விஷயங்கள் என்னால் பேச மாட்டேன், வெளியே வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னுமே வந்துட்டு அவரை வந்துட்டு வெளியே அவர் நடந்த விஷயங்களை ஃபுல்லாக சொல்ல வேண்டாம், சுற்றி கேமராக்குன்னு இப்பயும் ஏன்னா நம்புகிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கையை பிடிப்போம், கமருதீன் கையை பிடிப்போம்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல, சரிங்களா? நேற்று சாயங்காலமும் நான் இப்போ சனிக்கிழமை எபிசோடும் பாருங்கள், என்ன பண்ணியிருப்பாருன்னா அவர் சரியான ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கேம் விளாட்றதான் நினச்சிருப்பாரு. ஆனால் அங்கே ஒரு ஆப்பை வச்சுருக்காங்க அரோரா, அவர் அதுக்கு தெரியாது. ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமை எபிசோடில் பார்த்தீங்கன்னா அரோரா வந்து நம்ம கமருதீன் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, தலை இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு ஒரு நல்லா கிண்டல் பண்ணியிருப்பாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி, சாண்ட்ரா, அமித், அப்புறமா வினோத்லாம் பேசியிருப்பாங்க. அந்த பக்கம் எட்டி கூட பார்த்துருக்க மாட்டார் யார், கமருதீன். ஏன்னா அவர் வந்து முடிவு பண்ணிட்டார், சரி இந்த கேங்கோட, அதனால தான் கனி கூட பேசிட்டே இருந்திருப்பார். அரோரா பார்த்துட்டே இருந்தால் அரோரா நிறைய விஷயங்கள் அவர் கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரோட விஷயங்கள் என்னவா இருந்திருக்கும் நேற்று அப்படின்னா பிளானு. இப்போ வந்துட்டு விஜய் பார்வதியோட விஷயங்களை வந்து போட்டு அந்த பொண்ணை காலி பண்ணோம். அடுத்து நம்ம அரோரா கூட இது மீதி இருக்கிற 3 வாரம் எப்படி அந்த பொண்ணு அங்கே தான் இருக்க போது, நம்மக்கிட்ட நல்லா பேசும், அந்த பொண்ணை வச்சு நம்ம அடுத்த 3 வாரம் ஓட்டிடலாம் தான் அவரோட பிளானாக இருந்திருக்கும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, மனசு விட்டு பேசின ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ வந்து அவங்க வந்து ஆக்சுவலாக வந்துட்டு நல்லா பயங்கரமாக விஜய் பார்வதி எதுக்கு ஃபேமஸ் ஆனாங்க, சண்டை போட்டு, அதுவும் அப்படி சண்டை போடுற விஷயமே ஆக்ரோஷமாக வேறு மாதிரி இருக்கும். அதாவது என்ன சொல்கிறதுன்னா, நம்ம உண்மையாக சொல்ல போகணும் பார்த்தீங்கன்னா இந்த படம் திமிரு படம், அதில் வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க, அந்த கேரக்டரில் பாதி இருக்கும், பயங்கரமாக வேற மாதிரி சம்பவத்தை பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் லவ் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்குள்ளே இருக்கிற அந்த பெண்மையை நான் உணர்றேன். அதை தான் அவங்க மனசு விட்டு சொல்லுவாங்கள்ல, லவ் பண்ணோன்னு, சரி நானே எப்படியோ அப்படி சுற்றிட்டு இருந்தேன்டா, உன்னை பார்த்தோன்னே தான் நான் வந்து இப்போ அந்த ஒரு ஃபீலிங் வருது எனக்கு. அதனால் வந்துட்டு நான் உங்ககிட்ட விழுந்துட்டதுனால நீ வந்துட்டு அந்த டாஸ்கில் இதில் பண்ணும்போது என்னால் எதிர்த்து பேச முடியல, அது நான் ஒன்றும் தப்பு சொல்ல, ஏன் மேலே நான் வந்து ப்ளேம் பண்ணிக்கிறேன், அதை தான் சொல்கிறாங்க அவங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க சொன்ன விஷயங்களை, சார் நான் வந்துட்டு ரொமான்டிக்காக தான் பேசுகிறேன்னா சார், அதுக்கப்புறம் கேமே வந்துட்டு கேமை பற்றி பேசுறது இல்லையா சார், சிஐடி மாதிரி பண்ணுறாங்க. இன்றைக்கி காலையில் கூட சார் அவங்க வந்துட்டு எப்படியாவது பாசிட்டிவாக வருவாங்க பார்த்தா ஃபுல்லாக நெகட்டிவாக போகிறாங்க. அதாவது எப்படி சொல்ல வர்றாருன்னா, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் சார் அந்த பொண்ணை மாற்றிடலான்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு மாறுற மாதிரி தெரில சார். எப்படி இருக்கும்,
கமருதனோட விஷயங்களை ஹிஸ்ட்ரி எடுத்து பின்னாடி பார்த்தோன்னா நம்ம அந்த சீசன் 9ல் ஸ்டார்டிங் ஒரு 4 வாரம் கமருதனை பற்றி எதிர்க்கார, அதாவது கமருதனை பற்றி கலாய்க்காத ஆட்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவருக்கு ஃபுல்லாக நெகட்டிவ் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புன்ற அளவுக்கு வந்து பேசியிருந்தாங்க. ஏன்னா நம்ம திவாகர்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பார். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. நம்மளை யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியல. நான் முதல்ல சொல்கிறது தான், என்னால் அக்செப்டே பண்ண முடியாது. இது ஒரு வகையான ஒரு மாற்றமாக ஒரு கேமாக கூட வச்சுருப்பார் அவர். அது எப்படி 4 வாரமாக வந்து நல்லா பயங்கரமாக சண்டை போடுவார். ஆக்சுவலாக அவர் வந்துட்டு அசீம் வந்து ஒரு விஷயத்தை பண்ணார், அது அவருக்கு அப்படியே அமைஞ்சுது. அர்ச்சனா ஒரு பண்ணாங்க, அது அவங்களுக்கு அமைஞ்சுது. அதே விஷயத்தை நானும் பண்ணுவேன்னா யாருக்கும் அமையாது, அதுவாக அமையும். அந்த அமையிற விஷயத்தை அவங்க யூஸ் பண்ணி அவங்க வந்தது தான் விஷயமே. சரிங்களா? இப்போ போய் நீங்கள் வந்துட்டு அசீமை பற்றி கேட்டிங்கன்னா இப்போ ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க, இப்போ சப்போர்ட் பண்ணுவீங்களா கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இப்போ ஃபுல்லாக எல்லாருமே நாங்கள் அர்ச்சனா சொன்னாங்களா, இப்போ கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். அது வந்து அந்தந்த டைமுக்கு அமையும். அப்போது அந்த அமைஞ்ச விஷயத்தை நானும் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணால் கண்டிப்பாக அது கோட்டை தான் விடும். இவர் வந்துட்டு 4-5 வாரம் வந்து ஒரு மாதிரி ஒரு கேமை கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நான் வேறு மாதிரி ஒரு கேமை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுவே இன்னும் நிறைய பேருக்கு டவுட். ஸோ இப்போ நேற்று அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நேற்றுக்கு நல்லா கிளியர் ஆகிடுச்சு. அவர் வந்துட்டு இந்த பொண்ணை எக்ஸ்போஸ் பண்ணுறது சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் மனசு விட்டு பேசின விஷயங்கள், ஒரு லவ் இதில் அந்த பொண்ணு சொன்ன விஷயங்கள் அப்படியே வந்துட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி அந்த மேடையில் போட்டு அந்த பொண்ணை வந்து அசிங்கப்படுத்தியிருப்பார். உடனே என்ன பண்ண அந்த பொண்ணு அந்த மேடையில் அழுவுது, கண் கலங்குது. அதாவது போல்டாக மைக் இஷ்யூ எவ்வளவோ இஷ்யூ போட்டு கிளிப்பாங்க, அந்த பொண்ணு கலங்காது, மூஞ்சி மட்டும் மாறும். அதுக்கப்புறம் ஜாலியாக அடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். அதில் நேற்று அவர் பேசின விஷயங்கள் பர்சனல் விஷயங்கள், எப்படியாவது அந்த பொண்ணை கவுத்துடணும், இந்த வாரம் போய்டும். ஏன்னா அந்த பொண்ணு நிறைய இடங்கள் சொல்லியிருக்கும், நான் எனக்கு தெரிஞ்சு வந்த ஃபேமிலிலாம் சொல்லியிருக்காங்க, நான் தான் போயிடுவோம் போல இருக்கு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவருக்கு மைண்டில் இருந்திருக்கான், சரி இந்த பொண்ணு இந்த வாரத்தோடு போகும். அதனால தான் ஒரு வார்த்தை வேறு மென்ஷன் பண்ணிப்பார், நீ சப்போஸ் இந்த வீட்டை விட்டு போனால் என்ன நீ சொல்லக்கூடாது. இது எல்லாமே எமோஷனல் பிளாக்மெயில். எங்கே ஒரு வேலை வந்து சொல்லிடுச்சுன்னா ஏதோ சம்திங் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? என்னோட இது அதை வந்து விஜய் பாரு சொல்ல மாட்டாங்க. இவர் சொன்னால் பிரச்சனையாட சொல்லி எமோஷனலாக என்னென்னலாம் பிளாக்மெயில் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாரு. மன உளைச்சல் கொடுத்து அந்த பொண்ணை அமுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. சரிங்களா? அப்படி தான் வந்து போன வாரம் ஃபுல்லாக போன 3 வாரமாக வந்துட்டு எமோஷனலாக வந்து அமுக்கி வச்சிருக்காரு. சரிங்களா? இப்போது இதை சொன்னால் அந்த பொண்ணு காலி ஆகிடுன்னு சொல்லி நினச்சாரு. ஆனால் அரோரா அங்கே ஒரு ஆப்பை வச்சாங்க. இவர் முதல் நடிக்கிற மாதிரி இருக்குது, முதல் திவ்யா கிட்ட மன்னிப்பு சொன்னதே வந்து எனக்கு ஜெனினா தெரியலன்னு முச்சு விட்டாங்க. இப்போ உடனே என்ன பண்ணுறாரு, அந்த டைம் வந்துட்டு வேறு யாராவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்குறாரு. இல்லை சார், விஜய் பார்வதி மட்டும்தான் உட்கார்றாரு. அதுக்கப்புறமா வந்து 2 பேருமே சுபிக்ஷாவும் அரோராவும் இவரை பற்றி சொன்ன உடனே சார்னு கை தூக்குறாரு. போதும், நீங்கள் போதுமான அளவு பேசிட்டீங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே பேசுங்க, நான் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்னு போயிட்டார். அதுக்கப்புறம் அவரால் பேச முடியல. சப்போஸ் பேச்சுக்கு கொடுத்துருந்தான்னா அப்போ வந்து அவரோட பாயிண்ட் நிறைய விஷயங்கள் வச்சுருப்பார். சரிங்களா? இப்போ என்னென்னா, இப்போது இந்த கேட் ஓப்பன் ஆகும், அரோரா கேட் ஓப்பன் ஆகும் சொல்லி இந்த கேட்டை வந்துட்டு வச்சு செஞ்சு விட்டார். இப்போ அரோரா கேட்டு மூடிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறது? உடனே என்ன பண்ணுறாரு, லாஸ்ட்டாக யார் உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள், இந்த 10 பேரில் அவங்க நான் சேவ் பண்ணோன்னே விஜய் பார்வதின்றார். ஆனால் உயிர் நண்பன் யாரை சொன்னார்? வினோத். ஏன் வினோத் பேரை சொல்ல? அதுதான் கேம். ஏன்னா இந்த கேட்டு மூடிச்சு. இப்போ ஒரு கேட் கண்டிப்பாக வேணும் அவருக்கு வந்து யாரோ ஒருத்தன் கண்டிப்பாக வேணும். அப்போது விஜய் பார்வதி சொல்கிறாரு. விஜய் பார்வதி அதையும் நம்பி இப்போ டபாக்குன்னு உட்காடுறாங்க, மக்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் ஜாலியாக பேசுகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அப்போது விஜய் பார்வதி ஒரு சில விஷயம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஏன்டா நம்ம பர்சனலாக பேசணும், அதை போய் நீ போய் அங்கே சொல்கிறியாடா? இல்லைம்மா, நான் நேற்று பேசணுமா, நீ தான்மா இது பண்ணுறேன். ஏன்டா நான் ஒரே ஒரு கேள்வி தான்டா கேட்டேன், நீ அதுக்கு எதுவுமே சொல்லியா? நம்ம என்ன கேட்டோம், தனித்தனியாக விளையாட போகிறோம், அதுக்கு என்ன பண்ணலான்னு தான் நான் கேட்டேன், நீ பாட்டுக்கு அது மாதிரி போயிட்டியாடா, நான் என்னடா பண்ணேன் அப்படின்போது அடுத்தடுத்து நீ இல்லை நீ சந்தேகப்படுற மாதிரி பேசுகிற. சந்தேகப்படுற மாதிரி நான் எங்கடா சொன்னேன்? அப்பயும் அந்த விஷயம் வருது. இல்லைடா நீ வந்து இந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் பேசுகிறே, இப்பயும் நான் சொல்கிறேன்னா கேமரா இருக்கிறனால என்னால் பேச முடியல. அந்த ஒரு வார்த்தை சொன்னோன்னே அப்படின்னு ஆரம்பித்தார். வச்சான் எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுதுன்னாரு. உன்னை நான் எப்படி பாரு, நான் யாருன்னு காட்டுறேன், வீக்கெண்ட் எபிசோட சொல்கிறேன். என்ன சொல்ல போகிறாரு? இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அதில் தான் அந்த வார்த்தை இழுக்கிறார். உங்கள் அப்பா இறந்துட்டாரா இல்லையா, உங்கள் அப்பா செத்துட்டாரு, அந்த வார்த்தை இழுக்கிறார். ஏன் நான் கேட்குறேன், உங்களை நம்பி அந்த பொண்ணு மனசை பறி கொடுத்து வார்த்தையும் பறி கொடுத்ததுனால நீங்கள் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவீங்களா? ஆனால் இது ஒரு நல்ல பாடம் விஜய் பார்வதிக்கு, சரியான ஒரு லெசன். இதை வந்து விஜய் பார்வதி புரிஞ்சுக்கணும். இது உண்மையிலேயே கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த லெவலுக்கு போகலை. அம்மா வந்துட்டு எனக்கு என் பொண்ணு சம்மந்தம் ரொம்ப முக்கியம், நான் உங்களை மனசாக ஏற்றுக்கிறப்ப ஏதோ ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க, நிச்சயதார்த்தமே பண்ணிடலாம்ப்பா முடிவு பண்ணாங்க, ஏதோ பேசிட்டாங்க, எதுக்கு? ஸோ ஃபஸ்ட்டு புரிய வைக்கிறாங்க யார் யார் எப்படி அப்படின்ட்டு. பர்சனல் விஷயத்தை எடுக்கிறாங்கன்னாவே ஒரு பொண்ணு நம்பி ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை நீ இழுக்கிறீங்க இவ்வளோ சுற்றி கேமரா இருக்கும்போது அப்படின்னா அதுவும் எதுக்காக ட்ரிக்கர் ஆகிறாருன்னு அதே தான் அந்த வார்த்தை தான்.
இங்கே சில கேமராஸ் இருக்கிறதுனால என்னால் சொல்ல முடியலன்னு சொல்கிறத ஒரு பயப்படுறாரு, எங்கே சொல்லிவிடும் அங்கே எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருக்கு, ஏன்டா அதை இழுக்கிற அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதோட முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி அதனால தான் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு ரூமர்ஸை கிளப்பி விட்டுருக்காங்க, இந்த மாதிரி பெரிய சண்டை வச்சுட்டு. ஆனால் இன்னும் அதை பற்றின டீட்டெயில் எதுவும் வரல. ஸோ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. பட் இவர் வந்துட்டு விஜய் படம் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். அதுதான் உண்மை. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.